ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் சேர்த்துன சூப்பரான உளுந்த போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு உளுத்தம்பருப்பு 75 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பச்சரிசி கூடவே ஒரு 25 கிராம் அளவுக்கு பச்சரிசி, எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டையும் நல்லா கழுவிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், நான் தண்ணி வடித்து சேர்த்து விட்டுட்டேன். இப்போ தேவையான தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி நைஸாக தேவையான அளவு தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ சேர்த்துட்டு இப்போ ஒரு பவுலில் நம்ம மிக்சி ஜார்லேருந்து எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட வேண்டாம் மிக்சி ஜாரில், அதை அப்படியே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வலித்து எடுத்துட்டேன். இப்போ இது கூட நான் அதாவது பச்சை மிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட இன்னும் ஹெல்த்தியாக வெஜிடபிள், அதாவது ஒரு கேரட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 5 பீன்ஸ் அளவுக்கு எடுத்து, இந்த கறி பீன்ஸுன்னு சொல்லுவோம், அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது ஒரு 5 பீன்ஸ் எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். இப்போ மிளகு ஒரு 20 மிளகு தட்டி சேர்த்திக்கலாம். அப்படியே முழுசாக சேர்த்துறத விட இந்த மாதிரி 1, 2 தட்டி சேர்த்திக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இது ஒரு துண்டு இஞ்சி நல்லா துருவி எடுத்திருக்கேன். மல்லித்தலை ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் இருந்தது, அதனால் பொடியாக நறுக்கி சேர்த்திக்கிட்டேன். இதுக்கு தேவையான உப்பு பாருங்கள், 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஈவனாக எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி கலந்து வரட்டும். நீங்கள் வடைகளாக கூட தட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் சலசலன்னு இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக அரிசி மாவு கலக்க வேண்டி வரும். நான் இது கரெக்டாக இருக்குது, அதனால் நம்ம மேற்கொண்டு அரிசி மாவு கலக்கலை. அதனால் நான் போண்டாவை தான் போட போகிறேன். நீங்கள் வடைகளாக கூட தட்டி எடுத்துக்கலாம். நான் வடைகள் பாருங்கள், இந்த மாதிரி தட்டி போடலாம். ஆனால் நான் ஒவ்வொன்றா அது போட்டுட்டு இருக்கிறதுக்கு இதுக்கு போண்டாவாக டக்குன்னு குயிக்காக வேலையாயிடும். ஓட்டை போட்டிருந்தா வடை, ஓட்டை போடலைன்னா போண்டா, அவ்வளோதாங்க வித்தியாசம். பாருங்கள், நான் ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் ஒரு பக்கம் ஏற்கனவே பற்ற வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. அதனால் நான் தேவையான அளவு எண்ணெய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்திருங்க. மாவை போண்டாவை அப்படியே எடுத்து சேர்த்திருங்க. அவ்வளோதாங்க, மாவை அள்ளி சேர்த்திட்டு இப்போ அப்படி மெதுவாக திருப்பி போடுங்க. 1 நிமிஷம் போல், 2 நிமிஷத்துலேயே குயிக்காக நம்மளுக்கு வெந்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா செவக்க விட்டு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக செவக்க வர வரைக்கும் விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெய் அடங்கின பிறகு நீங்கள் எடுத்துக்கலாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சட்னி தொட்டு சாப்பிட்லாம். ஆனால் எதுவுமே இதில் வெஜிடபிள் கலந்துருக்கிறதுனால நீங்கள் சைட் டிஷ் கூட இதுக்கு தேவைப்படாது. சுட சுட, அதாவது பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். சுட சுட டீயோட பரிமாறினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குங்க. எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், அருமையான வெஜிடபிள் சேர்த்துன ஹெல்த்தியான உளுந்து போண்டா ரெடி. ஏற்கனவே உளுந்து போண்டாவே ஹெல்த்தி தான், கூடவே நம்ம ஹெல்த்தியாக வெஜிடபிளும் சேர்த்திருக்கோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளே அதே சமயம் சாஃப்டாக இருக்குது. அதிகமாக அரிசி மாவு கலந்திங்கன்னா ஒரு மாதிரி அரிசி மாவு போண்டா மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் உளுந்த பருப்பு தான் அதிகமாக சேர்த்திருக்கேன். அவ்வளோதாங்க, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன், சுட சுட டீயோட. பாருங்கள், இன்றைக்கி கொழுக்கட்டை ஸ்பெஷலு, கொழுக்கட்டையும் அதுக்கப்புறம் பூரண கொழுக்கட்டையும் கூடவே உளுந்து போண்டா, ஹெல்த்தியான வெஜிடபிள் உளுந்து போண்டாவும் ரெடி பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதாங்க, இதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக வெஜிடபிள் உளுந்து போண்டா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. வாங்க டீ சாப்பிட்லாம்.